Daily. Taste the Daily. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து வருவதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்புன்னு சரியாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக அவங்க நல்ல முயற்சி எடுத்து என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அவங்க நல்லா ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தா இதெல்லாம் குறைக்கப்படணும்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயும் தான் இப்போ தப்பிச்சு வர அளவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இதுக்கான ஸ்ட்ரிக்டாக எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் குறையும். அது சட்டத்தில் நம்ம ஓட்டெல்லாம் அதிகமாக இருக்குன்றாங்களா, அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை. இதுக்கான வழியெல்லாம் இருக்கோ தான் தைரியமாக எல்லாம் தப்பு பண்ணுறாங்கல்ல. அது ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா யாரும் தைரியமாக அதை பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் தமிழ்நாட்டில் நல்ல ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் சட்டத்தை கொண்டு வரணும். காந்தி இது சொன்னார், இந்த மாதிரி அப்போ தான் சுதந்திரம்னு சொன்னாங்க. சுதந்திரம் கிடச்சி இவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் சுதந்திரம் இல்லை, யாருக்குமே கிடையாது. அடிசுங்களுக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், சின்ன பசங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரிலாம் நடக்கிறது மனசு ரொம்ப கொஞ்சம் வேதையான இல்லை. கடுமையாக இருந்தால் இந்த குற்றம் நடக்காது. இல்லை, கடுமையாக இல்லாதனால தான் இந்த குற்றம் நடக்குதுன்னு என்னுடைய கருத்து இது. சரிங்களா? இதுக்கு தண்டனை இன்னும் கடுமையாக இருந்ததுன்னா இந்த குற்றம் நடக்காது. ப்ளஸ் இந்த குற்றம் பண்ணுறவங்களுக்கு அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சரியாக மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பெண்ணை அப்படி பண்ணுறதுன்றது ஒரு தவறான செயல். அப்படி பண்ணவும் கூடாது, அப்படி நடக்கவும் கூடாது.